தற்போது நாட்டினுடைய பரபரப்பு செய்தியாக இருப்பது, தலைப்புச் செய்தியாக இருப்பது டில்லியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். டில்லியில் ஒரு கார் வெடித்திருப்பதாக செய்திகள் வருகிறது. இந்த செய்திகள் தான் இன்றைய தலைப்புச் செய்திகளாகவும் பரபரப்பு செய்திகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகளிலே ஏகப்பட்ட குழப்பங்களும் இருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அந்த நிகழ்வு என்பது திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்குமேயானால் அதற்கு காரணமானவர்கள் RSS சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பாவிகளுடைய உயிரோடு விளையாடுவதற்கு எவனுக்கும் இந்த நாட்டில் உரிமை இல்லை. அப்பாவிகளின் உடலோடு விளையாடக்கூடியவன் எவனாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முதலில் சொல்லிக் கொள்கிறோம். இப்ப டில்லியில ஒரு கார் வெடிச்சுன்னு சொல்லாங்களா இல்லையா? இந்த கார் வெடிப்புல முதல்ல தெளிவில்லை. என்ன தெளிவில்லைனாக்கா, செய்திகள் டில்லி கார் வெடிப்புன்னு வருது, கார் குண்டு வெடிப்புன்னு வருது. இப்ப கார் வெடிச்சுதா அல்லது குண்டு வெடிச்சுதா என்பதை என்ன செய்யணும், முதல்ல கிளியர் பண்ணணும். இந்த நிகழ்வு நடந்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே அங்கே வந்துவிட்ட புலனாய்வு அமைப்புகள் அந்த இடங்களை எல்லாம் ஆராய்ந்து விட்டு இது ஒரு சாதாரண நிகழ்வு போல, வெடிப்பு போலதான் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னாக்கா காருக்குள்ள இருந்து குண்டு வெடிச்சிருந்தாக்கா அதனுடைய தடயங்கள் அங்க கிடைக்கும். அந்த குண்டு வெடிப்பினுடைய அந்த சிதறிய பாகங்கள்ல இருந்து இந்த இது குண்டு தான் வெடிச்சிருக்குன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா அங்க முதல்ல வந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து விட்டு தடுமாறுறாங்க. இது என்னன்னு தெரியாம பல பேர் குழம்பி இருக்கிறாங்க. கடைசியில் இது குண்டு வெடிப்பெல்லாம் இல்லை, கார் வெடிப்புங்கிறது மாதிரி தான் செய்றாங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆக அதிகாரிகள் குண்டு வெடிப்பு இல்ல, இது கார் வெடிப்புன்னு சொல்லுகின்ற பொழுது குண்டு வெடிப்புங்கிற செய்தி எங்க இருந்து வருது, எவன் அந்த செய்தியை வெளியிட்டான், அதை பார்க்கணும். அப்படிதானே? இப்ப இதுல ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது. அதாவது ஒன்னு ரெண்டு இல்ல, மத்திய அரசே சந்தேகத்துக்குரிய அரசு தானே. திருட்டு ஓட்டுல ஒரு சந்தேகத்துக்குரிய அரசா தானே இந்த 12 வருஷமா செயல்பட்டு இருக்குது. அப்ப ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த குண்டு வெடிப்போடு ஒரு சில டாக்டர்களை இணைத்து பேசுகிறார்கள். என்ன டாக்டர்? ஒரு முகமது உமர் ஒரு டாக்டர், இன்னொரு மருத்துவ பெண்மணி, அப்படி இன்னொரு சில மருத்துவர்களை எல்லாம் இணைத்து பேசுறாங்க. இப்போ நீங்க அதாவது பொதுவாகவே இது போன்ற தகாத நிகழ்வுகள் நடக்குகின்ற பொழுது இந்த RSS வேலை, இந்த பிஜேபியினுடைய வேலையெல்லாம் என்னன்னாக்கா, எப்படியாவது முஸ்லீம்களோடு முடிஞ்சிடணும், அப்படிங்கிறத முடிஞ்சு விட்டு முஸ்லீம்கள் பேரை செய்யணும், நாசப்படுத்திடணும், அவங்க பேரை இது கெடுக்கணுங்கிறதா இவங்களுடைய வேலை. நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அதாவது இந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே திட்டமிடப்பட்ட நிகழ்வாக இருந்தா அதை எவன் செஞ்சிருந்தாலும் குற்றம், எவன் செஞ்சிருந்தாலும் அவன் சிறை கம்பிகளுக்கு பின்னால் சென்று இருக்க வேண்டும். அவனுக்கு எது உயர்ந்தபட்ச தண்டனையோ அதை கொடுக்க வேண்டும்ங்கிறதா நம்முடைய நிலைப்பாடு, மாற்று கருத்து இல்லை. ஆனா செஞ்சாங்களாங்கிறது தான் பிரச்சனை, செஞ்சாங்களாங்கிறது தான் கேள்வி. இப்போ ஒரு சில டாக்டர்களை இதோடு இணைக்கிறாங்க. இணைச்சி சில இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்றா? இந்த கதையில் இருக்கக்கூடிய அம்பானியுடைய பத்திரிகையும் அதானியுடைய பத்திரிகையும், அந்த அம்பானிக்கும் அதானிக்கும் சிங்கி அடிக்கக்கூடிய ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் சில படங்களை வெளியிட்டு இவங்க செஞ்சாங்க, இவங்க தொடர்பு இருக்கிறாங்கன்னு சொல்லாங்களே ஒழிய இந்த நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக விசாரிக்க சென்றிருக்கக்கூடிய எந்த விசாரணை அமைப்புகளும் என்ன செய்யல, இது பற்றி ஒரு தெளிவான அறிக்கையை சொல்லல. இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் சொல்லல. ஆனால் இந்த சிங்கி அடிக்கக்கூடிய பத்திரிகைகள் கதை இழப்பதற்காக வேண்டி, குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை கெடுப்பதற்காக வேண்டி, குறிப்பிட்ட மதத்தின் பெயரை கெடுப்பதற்காக வேண்டி இந்த சிங்கி அடிக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்குது. அந்த பாஜகவுக்கு விசுவாசம் காட்டுவதற்காக. இது ஒரு விஷயமா இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஒரு கார் வெடிப்பு, இந்த கார் வெடிப்புல 3 பேர் வந்துட்டாங்க. அந்த காருக்கு சொந்தக்கார ஒருத்தன் சல்மானம், அவன் ஹரியானாவை சேர்ந்தவன். இரண்டாவது அந்த கார் விற்கப்பட்டது தாரிக்கு, அவர் காஷ்மீருடைய புல்வாமாவை சேர்ந்தவர். மூணாவது அந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் முகமது உமர், மருத்துவர் முகமது உமர், அவரும் அந்த புல்வாமா பகுதியை சேர்ந்தவர். இப்ப அதாவது இப்ப இந்த விஷயத்த யோசிக்கிறதா இருந்தாக்கா,
ஒன்னு காஷ்மீரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. காஷ்மீர்ல செஞ்சு வச்சிருக்கக்கூடிய கொடுமைகள் ஒன்று ரெண்டு இல்ல, கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்கிறதையும் நம்ம செய்யணும். அது தனியான விஷயம், அது இருக்கட்டும். அப்ப இப்போ இப்படி தொடர்பு படுத்துகின்ற பொழுது இந்த விஷயத்தை தொடர்பு படுத்தி யாரு சொன்ன, விசாரிச்சு எந்த அமைப்பு என்ன செய்யல, ஒண்ணு சொல்லல. அதுக்கு பிறகு ஆனா அந்த பாஜகவின் மீது ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது. பாஜகவுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் மக்களுடைய உயிரை மயிலான நினைச்சு என்ன செய்வாங்கன்னாக்கா அவங்க செயல்படுவாங்க. அவங்களுடைய விஷயங்கள் தப்புவதற்காக வேண்டி சில கொடுமைகளை அரங்கேற்றுவாங்க. அந்த சந்தேகம் இது இருக்குது. இப்போ இன்னும் சில விஷயத்தை நம்ம கேள்விகளாக கேட்க வேண்டியிருக்கு. நம்ம கேட்கல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற ஊடகங்கள் சில அறிவு தளத்தில் இயங்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கேட்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து 2 மணி நேரத்துக்குள்ளாக அமித்ஷா ஸ்பாட்டுக்கு வந்தாரு. இதை இன்னைக்கு பாஜக செய்யறது, புகழ்கிறது. இரவு பகல் என்று பாராமல் அமித்ஷா செயல்படுகிறார். 2 மணி நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்து விட்டாரு. இதனால கரூர்ல திமுக செஞ்சது, அங்க நடந்த உடனே ஸ்பாட்டுக்கு யார் வந்தா, பாலாஜி வந்தாரு, அந்த அன்பில் மகேஷ் வந்தாரு, அது மாதிரி விரஞ்சி சுப்பிரமணியம் வந்தாரு, அது மாதிரி ஆத்திரிய புறப்பட்டு யார் போனா, முதலமைச்சர் போனாரு. என்னடா கேட்டீங்க நீங்க, அவ்வளவு குயிக்கா எப்படி வந்தீங்க, அப்ப உங்களுக்கு தெரியுமா முன்னாடி இப்படி நடக்கும்னு? அப்ப அந்த கேள்வி கேட்கலாமா இல்லையா? 2 மணி நேரத்துல 8 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த அமித்ஷா வந்துட்டாரு. அப்ப அமித்ஷா இதுக்கு அவன் தயாரா இருந்தாரோ, இப்படி தெரியும், அவருக்கு முன்னாலே இது தெரியுமோ என்று நீங்க கேட்டது மாதிரி மடத்தனமா நாங்க கேட்க மாட்டோம் இல்லையா? ஒரு நிகழ்வு நடந்தாக்கா அதுக்கு என்ன செய்யணும், அது எந்த அளவு சீக்கிரம் வரணுமோ அந்த சீக்கிரம் வந்து பாக்குறது தான் மனிதாபிமானமும். இது ஒரு செயல்பாட்டாளருக்கு அழகாக இருக்கணும். அதனால 2 மணி நேரத்துல அமித்ஷா எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு நாங்க கேட்கலாம். இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ முன்னாலே கேட்கலாம், நாங்க கேட்க விரும்பல, சரியா? அது மாதிரி இந்த நிகழ்வு சம்பந்தமாக, இந்த நிகழ்வு ஒரு 6:50க்கு நடக்குதுன்னாக்கா மலையில, இதுக்கு ஒரு 3 மணி 4 மணி நேரத்துக்கு முன்னால அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் சமூக வலைத்தளத்தை ஒரு பதிவை போடுறான். நான் ஸ்கூல் விட்டு வருகின்ற பொழுது இந்த ஏரியாவெல்லாம் ஒரு பரபரப்பாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது, காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது, என்னவோ இங்க ஒரு இது வித்தியாசம் தெரிகிறது என்று அந்த பள்ளி மாணவன் உணர்றான். அப்போ இதை அரசுக்கு உணரப்படி இல்லையா? அப்ப இந்த நிகழ்வு நடந்த பிறகு அந்த பையனுடைய பதிவு செய்யறது வைரல் ஆகிறது. அப்போ ஒரு பள்ளி மாணவனால உணர முடிஞ்ச விஷயத்தை இந்த அரசுடைய புலனாய்வு அமைப்புகளுக்கு, காவல்துறைக்கு உணர்ந்து அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்லையா? அது மாதிரி நீங்க அந்த டெல்லியை எடுத்துக்கொண்டால், டெல்லியில யாருடைய ஆட்சி இருக்குது? டெல்லியில பிரதமர் பிஜேபி, உள்துறை அமைச்சர் பிஜேபி, அது மாதிரி முதலமைச்சர் பிஜேபி, கவர்னர் பிஜேபி, போலீஸ் பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்குது, அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப இவ்வளவையும் கட்டமைப்பையும் வைத்துக் கொண்டு இந்த நிகழ்வு எப்படி அங்க நடந்தது? டெல்லிக்குள்ள செங்கோட்டை பக்கத்துல உள்ள முதல் கேட்டு பக்கத்துல ஒரு சிக்னலுக்கு பக்கத்துல இது வெடிச்சிருக்குன்னாக்கா அவ்வளவு பாதுகாப்பு, அது குண்டு வெடிப்பாக இருந்தாக்கா, அப்ப அந்த குண்டு வெடிப்புங்கிறது இன்னும் செய்யல, நிரூபணம் செய்யப்படல. உண்மையிலே குண்டு வெடிப்பாக சில பேர் சொல்றதுமா இருந்தாக்கா இவ்வளவு குண்டுகளை ஏற்றி கொண்டு அங்க ஒரு 13 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்குள்ள வெடிமருந்துகளை ஏற்றி கொண்டு ஒரு வாகனம் அந்த பாதுகாப்பு நிறைந்த பகுதிக்குள்ள எப்படி வந்ததுங்கிற சந்தேகம் இருக்கா இல்லையா? அப்ப இதை யார் அனுமதிச்சா? அப்ப இதுக்குள்ள யாராவது அந்த அரசு நடத்தக்கூடியவங்களுக்கு தொடர்பு இருக்காங்கிற கேள்வி இருக்குது. இது நிறைய இருக்குது. அதாவது அவசர அவசரமா கட்டுற அதாவது இந்த விஷயம், இந்த பொதுவாக குண்டுவெடிப்புகள் எப்படி நடக்கும்னாக்கா ஒரு இடத்துல வாகனத்தை நிறுத்திருப்பாங்க, அதுல இருந்து அதை வெடிக்க வச்சிருவாங்க, அப்படிதான் நடக்கும். ஆனா இது அப்படி நடக்கல, மூவிங்ல சிக்னல்ல நிக்குது, அதுல வெடிக்குது. அப்போ இது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இது என்னங்கிறது இது சந்தேகங்களை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. அது வெடிமருந்து, இந்த வெடிகுண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க ஆய்வு செய்யறாங்க. அங்க குண்டு வெடிச்சதுக்கான எந்த தடயங்களும் அவங்களுக்கு இல்ல, கிடைக்கல. அது மாதிரி இந்த குண்டு வெடிப்புல நிகழ்ந்த அந்த வெடிக்கப்பட்ட கார் வெடித்த கார் இருக்கு இல்லையா, இந்த காரு வெடிப்பதற்கு முன்னால ஒரு பார்க்கிங்ல 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு அந்த செய்தியை சொல்லாங்க. அப்ப அதுக்கு முன்னால 3 மணி நேரத்துக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற, அதுக்கு முன்னால அந்த கார் எங்க இருந்தா வந்தாலும் அங்க நிப்பாட்டிருப்பாங்க. அப்ப அது எங்க இருந்து வந்ததுங்கிறத எந்த புலனாய்வு சொல்ல இதுவரையில் சொல்லல. அது மாதிரி குண்டு வெடிப்பு ஒருத்தர் நிறுத்த வரான்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த கார் எடுத்துட்டா வருவான், தெளிவான தன்னுடைய முகவரியை கொடுத்து
அந்த முகவரிகளை பதிவு செய்யப்பட்ட காரை எடுத்துக்கொண்டு அதுல ஒரு 3-4 பேரையும் கூட்டிக் கொண்டா வருவான். சாக போறோங்கிறதுல வரக்கூடியவன் கூட 4 பேரை கூட்டிட்டா வருவான். வாய்ப்பு இல்லை. அப்ப இதுல இது இந்த காருக்கு எல்லாமே ரெக்கார்டு தெளிவாக இருக்கிறது. யாரு முதல் ஓனர், 2வது ஓனர், 3வது ஓனர், ரெக்கார்டு தெளிவாக இருக்கிறது. அந்த கார்ல இன்னும் 2-3 பேர் இருந்திருக்காங்க. அப்போ சாக போறவன் அல்லது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்த போறவன் எல்லா தெளிவான ரெக்கார்டுகளை கொண்ட வாகனத்தை எடுத்துட்டா வருவான். ஏதாவது வாகனத்தை திருடிட்டு வந்து வருவான். அப்படித்தானே? இல்லைன்னா இது நம்ம குழப்படி கொண்டு நம்பர் பிளேட்டுகளை போட்டு வருவான். இல்லைன்னா தமக்கு தொடர்புள்ளாத வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவருடைய காரை வாங்கிக்கிட்டு வருவான். இப்படித்தான் இருக்குமே ஒழிய இவ்வளவு தெளிவான ரெக்கார்டோட 3-4 பேரை கூட்டிக்கிட்டுலாம் செய்ய மாட்டான். எவனுமே வரமாட்டான். அது மாதிரி அந்த நிகழ்வுகளை பற்றி விசாரிச்சிருக்கக்கூடிய எந்த அமைப்புகளும் அது ஒரு குண்டுவெடிப்பு என்பதற்குரிய தரவுகளை இன்னும் வெளியிடல. அது மாதிரி அது குண்டுவெடிப்பு இது ஒரு பயங்கரவாத தாக்குதலா இருந்திருந்தாக்கா பிரதமர் என்ன செய்யறாருனாக்க இந்த தாக்குதல் நடந்திருக்குது, 2 நாள் கழிச்சு பூட்டானுக்கு போக வேண்டியதானே. பூட்டானுக்கு போயிட்டாரு, மயிலை போச்சு பூட்டானுக்கு போயிட்டாரு. அங்க போய் இருந்துட்டு நான் கனத்த இதயத்தோடு வந்திருக்கிறேன், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு பூட்டான்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு சொல்றாருனாக்கா அப்ப இதுல வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். உண்மையான ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருந்திருந்தாக்க பிரதமருக்கு என்ன செய்ய மாட்டாரு, போயிருக்கவே மாட்டாது. அது மாதிரி அமித்ஷாவுடைய பீகார்ல இதுக்கு முன்னாடி பீகார்ல தங்கி இருந்தாரு. அந்த பீகாருடைய தங்கி இருந்த ஹோட்டலுடைய எல்லா சிசிடிவி கேமராக்களும் பேப்பரை சுத்தி வளைச்சு வச்சிருக்கானுங்க. அப்ப அங்க என்ன பேசினாரு, என்ன நடந்ததுங்கிறது விஷயம்ல தெரியல. இப்படி ஏராளமான சந்தேகங்களையும் ஏராளமான அதாவது ஐயப்பாடுகளையும் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறோம், நாட்டில் அடுத்தவனை பாதிக்கக்கூடிய விதத்துல, அடுத்தவனுடைய உயிரோடு விளையாடக்கூடிய விதத்துல எந்த நிகழ்வை யார் திட்டமிட்டு செய்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டும், அது தண்டிக்கப்பட வேண்டும்.